வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி மாநிலத்தில் குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சுற்றுலா படகுகள் அனுமதியோடு இயக்கப்படுகிறதா என கடலோர காவல்படை அதிரடி சோதனை. ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் கீழ் சைக்கிள் பேரணி 5 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டிய மத்திய அமைச்சர். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு போலியோ சொட்டு மருந்து முகாமினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை அரசு மருத்துவமனை, லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், ராஜாஜி நகர், குறிஞ்சி நகர் அங்கன்வாடி ஆகிய இடங்களில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரடியாக சென்று குழந்தைகளுக்கு தனது கைகளால் போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. முகாமில் பெற்றோர்கள், குழந்தைகள் ஆர்வமாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரம் வரை மத்திய அமைச்சர் சைக்கிள் ஓட்டினார். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் முதன்மை திட்டமான ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் முதல் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கேல் ரத்னா, PR சதீஷ், கேல் ரத்னா, சரத்கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வல்லுநர்களால் நடத்தப்படும் பல்வேறு கள அளவிலான உடற்பயிற்சி நிகழ்வுகளும், அதனைத் தொடர்ந்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியில் மத்திய அமைச்சர், புதுச்சேரி உள்துறை அமைச்சர், சபாநாயகர், தலைமை செயலர் உள்ளிட்ட 500 நபர்கள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளில் நடைபெற்றது. கடற்கரை சாலை, ஆம்பூர் சாலை, அண்ணா சாலை, ரயில் நிலையம், மீண்டும் கடற்கரை சாலை வழியாக காந்தி சிலையை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழுவதும் பங்கேற்றனர். கமலா அறக்கட்டளை சார்பாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற மகளிர் குழு ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் அருகில் கமலா அறக்கட்டளை சார்பாக மகளிர் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் மகளிர் குழு திட்டங்கள் குறித்து மகளிர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை குழுவினரும் பொதுமக்களும் இளைஞர்களும் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் 74,698 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டை அரசு பள்ளியில் துவக்கி வைத்தார். இன்றைய முகாம் மூலம் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,698 குழந்தைகளும் பயனடைவர். கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் 425 முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, தாவேக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதன்படி இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் மணிகண்டன், மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பிரேம்குமார் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகி பாலாஜி, புதுச்சேரி பாஜகவின் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திர மௌலீஸ்வரர், முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் முத்து கோல்டு ஹவுஸ் மற்றும் முத்து சில்க் பிளாசாவின் உரிமையாளருமான குமரன் மற்றும் உழவக்கரை தொகுதியை சேர்ந்தவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கரின் மருமகனுமான தொழிலதிபர் சாய் பவன், மங்களம் தொகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகி விக்கி ஆகியோரும் இன்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை எல்ஜிகேவில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு துறைகளில் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வு 5 ஆண்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டதாரி இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்தனர். மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் 27வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மூத்த குடிமக்கள் மற்றும் அவர்களின் பேர குழந்தைகளுக்கு பரிசளிக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி இறை வணக்கத்துடன் ஆரம்பித்தது. வேணுகோபால் வரவேற்புரை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிர்ஷ்ட குழுக்கள் உறுப்பினர்கள் வருகை பதிவேட்டின் அடிப்படையில் குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. செல்வராஜ் நன்றி கூறினார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பரிசு பொருட்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு நிதி உதவி அளித்தவர்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா பாகூரில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா பாகூரில் நடைபெற்றது. விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். பாகூர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தேசிய செயலாளர் ஆணிராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில குழு உறுப்பினர் சிவா, மாநில பொருளாளர் சுப்பையா, வழக்கறிஞர் ஜீவானந்தம், மாநில நிர்வாக குழு அந்தோணி, ரவி, எழிலன், காரைக்கால் செயலாளர் பக்ரிசாமி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், ஏஐடிஆர்எம் தேசிய தலைவர் ராமமூர்த்தி, ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், ஏஐகேஎஸ் கீதநாதன், மாசிலாமணி, ராஜா, கலியமூர்த்தி, கங்காதரன், PKMU மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், ஹேமலதா, நலவேந்தன், முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாகூர் தூக்குப்பாலம் அருகிலிருந்து செம்படை பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான உறுப்பினர்கள் கொடிகளை ஏந்தி பாகூர் மாட வீதிகளின் வழியாக சென்று விழா நடைபெற்றது. நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியை வந்தடைந்தனர். விடுதலை கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஏற்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட் புதுச்சேரி மாநில குழுவினர் செய்திருந்தனர். லாசுப்பேட்டை தொகுதி வள்ளலார் நகர் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்று தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி வள்ளலார் நகரில் புத்தாண்டை முன்னிட்டு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வீடு வீடாக சென்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் வழங்கினர். கமலா அறக்கட்டளை குழுவினர், காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். ஜப்பானீஸ் கோஜி ரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பாக கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் தலைமையில் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் தலைமையில் ஜப்பானீஸ் கோஜு ரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பெல்ட் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பொருளாளர் ரியாஸ் அகமது மற்றும் அசோசியேஷன் நிர்வாகிகள் முகமது, ஷாபிக் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி விழாவை சிறப்பித்தனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சென்சாய் இப்ராஹிம் சால்வை அணிவித்து கௌரவித்தார். மாஸ்டர் தீபா, சென்சாய் பிரமிளா மற்றும் வீரர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியானது புதுச்சேரி மாநில காரைக்கால் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. லாசுப்பேட்டை தொகுதி மகாவீர் நகர் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர்களை வழங்கினார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மகாவீர் நகரை சேர்ந்த பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர்களை அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார். அப்பகுதி பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் விசுவாசிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாஜக தேசிய தலைவருக்கு கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பினை அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து காரில் வந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனுக்கு திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் தென்கோடி பாக்கத்தில் பாஜக பொதுச் செயலாளர் முரளி ரகுராமன் முன்னிலையில் பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர். இதில் மாநில துணைத் தலைவர் சம்பத், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம், SIR கோட்ட பொறுப்பாளர் ஏத்திராஜ், வர்த்தக அணி ஜின்ராஜ், செஞ்சி தொகுதி அமைப்பாளர் கோபிநாத், மாவட்ட துணைத் தலைவர் சந்திரலேகா, பொதுச் செயலாளர்கள் பாண்டியன், ராஜசேகர், அன்பழகன்,
பிரச்சார அணி தினேஷ்குமார், தென்கோடிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக ஊக்கத்தொகை வழங்கினார். அப்போது மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அண்ணன் ஜான்குமார் இந்த நிகழ்வை செய்து வருகிறார். உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினார். நமது தேசத்தின் முதுகெலும்பு கல்விதான். அந்த கல்விக்கு உதவுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதை நான் என் முக்கிய கடமையாக கருதுகிறேன். இந்த பணி ஆண்டுதோறும் தொடரும் என தெரிவித்தார். மேலும் ஒழுங்கு, சுத்தம், தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம் என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த கல்விக்காக, படிப்புக்காக அண்ணன் ஜான்குமார் அவர்கள் காலங்காலமா மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இதை தொடர்ந்து செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட தேசத்தோட முதுகெலும்பே கல்வி தான். அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு உலகத்திலேயே நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக வந்து நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்றைக்குமே நல்லது செய்ய வேண்டும். நீங்கள் உலகத்தில் எங்கேயே போய் வேலை செஞ்சாலோ, ஒரு நிறுவனத்தோட தலைமை இடத்துல வந்திருந்தாலும், ஒரு நாட்டோட முக்கிய பதவியில் நீங்கள் இருந்தாலும், என்னதான் நீங்கள் வசதி சம்பாதிச்சாலும் மக்களுக்கும் நீங்கள் வாழ்ந்த இடத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்க திரும்பி கொடுக்க வேண்டும். வில்லியனூர் அரசு பொது மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலவழித்துறை மூலமாக குழந்தைகளின் உடல் வளர்ச்சி, ஆரோக்கியம், நலன் கருதி சுகாதாரத்துறை மூலமாக குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள பல்வேறு அரசு சுகாதாரத்துறை மற்றும் பொது இடங்களில் குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து காலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று தாய்மார்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் அரசு மருத்துவமனை அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை மற்றும் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார மேற்பார்வையாளர் தேவி மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நயனார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு மார்கழி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நயனார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டால் வற்றாத செல்வம், புகழ், ஞானம், யோகம் எனும் பல்வேறு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி இன்று மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலம் முருங்கம்பாக்கம், நயினார் மண்டபம் ஆகிய பகுதிகளின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர், முன்னாள் தனி அதிகாரி பழனிசாமி மற்றும் 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்தின பாரதி, துணை செயலாளர் முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு, மேகநாதன், காமராஜ், சுந்தரமூர்த்தி,
யுவராஜ், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் அனுமதியோடு இயக்கப்படுகிறதா என கடலோர காவல்படை காவல்துறையினர் அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் படகுகள் மூலம் கடற்கரை மற்றும் முகத்துவாரம், மாங்குரோவ் காடுகள், அரிக்கமேடு தொல்லியல் தளம் உள்ளிட்டவைகளை சுற்றி பார்க்க அதிகம் விரும்புவதால் அரசு தனியார் சுற்றுலா படகுகளை இயக்க அனுமதி அளித்தது. அதன்படி புதுச்சேரியில் சுமார் 160க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளை இயக்க அரசு அனுமதி அளித்த நிலையில் தற்போது அனுமதி பெறாமல் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனுமதி பெறாத சுற்றுலா படகு கவிழ்ந்தது. சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் படகுகள் இயக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் கடலோர காவல்படை சார்பில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். அப்பொழுது அனுமதி பெறாத படகுகள் காவல்துறையினரை கண்டதும் தண்ணீரில் வட்டமடித்தபடி சுற்றி வந்ததால் சுற்றுலா பயணிகள் பீதி அடைந்தனர். மேலும் படகுகளை நிறுத்தி உரிமம் மற்றும் அனுமதி எண்கள் சரியாக உள்ளதா என காவல்துறையினர் ஆய்வு செய்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தபடி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். அதனைத் தொடர்ந்து படகு ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு கவசங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும், படகுகளை இயக்க அரசின் அனுமதி கடிதம் மற்றும் லைசன்ஸ் எண்கள் ஆகியவற்றை எப்பொழுதும் தயாராக கையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தொல்லியல் கட்டுப்பாட்டு துறையின் கீழ் செயல்படும் அரிக்கமேடு தொல்லியல் தளத்தில் கழிப்பிடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் உயர் அதிகாரிகளிடம் கூறி உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லையென்றால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் கடலோர காவல்படை திட்டமிட்டுள்ளது. இதனிடையே கடந்த வாரம் தேங்காய்திட்டு துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் மது அருந்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததோடு அதிரடி ஆய்வு செய்து மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை காவல்துறையினர் விரட்டியடித்த நிலையில் தற்போது சுற்றுலா படகுகளை அதிரடியாக ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ராஜ்பவன் தொகுதியில் உள்ள கிளை செயலாளர் இல்லத்தில் உணவினை அருந்தினார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த மத்திய வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள கிளை செயலாளர் அரசு இல்லத்தில் மதிய உணவு அருந்தினார். முன்னதாக அவருக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக SV பட்டேல் சாலையிலிருந்து நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் மேல தாளங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், வல்லுநர் பிரிவில் மாநில அமைப்பாளர் நாகராஜன், செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் 22வது ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தனை பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 21 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 22வது ஆண்டாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹயக்ரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். பாஜக புதிய செயல் தலைவருக்கு வரவேற்பு அளிக்கும் பொழுது மத்திய அமைச்சரை அனைவரும் மறந்துவிட்ட நிலையில் அவர் நடந்தபடியே சென்று தனது வாகனத்தில் ஏறி சென்றார். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபீன் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். அவருக்கு கோரிமேடு எல்லையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இந்த சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். வரவேற்பு முடிந்தவுடன் புதிய செயல் தலைவரை திறந்த வாகனத்தில் வைத்து பாஜகவினர் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஆனால் மத்திய அமைச்சரை அனைவரும் மறந்துவிட்டனர். அவரை அழைத்து வந்த கார் தூரத்தில் நின்றதால் அவர் நடந்தபடியே சென்று தனது வாகனத்தில் ஏறி சென்றார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூரிலிருந்து திட்டக்குடி வரை செல்லும் அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாததால் செல்போன் லைட் அடித்து பேருந்தை இயக்கிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூரில் இருந்து திட்டக்குடி வரை செல்லும் 8வது நம்பர் அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாததால் செல்போன் லைட் அடித்து பேருந்தை இயக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த பேருந்து அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் முறையாக சரி செய்வதில்லை என்றும் இதுபோன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். வல்லம் ஒன்றியத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திருவம்பட்டு ஊராட்சியில் உள்ள வெங்கடேஸ்வரா பேருந்து உரிமையாளர் அருணேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், வல்லம் ஒன்றிய கழக செயலாளர்கள் நடராஜன், விநாயகமூர்த்தி, மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் குமரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் இணை செயலாளர் அரகன் சாகர், வல்லம் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பாலமுருகன், தமிழ், செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சுற்றுலா படகுகள் அனுமதியோடு இயக்கப்படுகிறதா என கடலோர காவல்படை அதிரடி சோதனை. ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் கீழ் சைக்கிள் பேரணி 5 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டிய மத்திய அமைச்சர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.